ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆடி வெள்ளி சாமி கும்பிட்ற விளாக் தான் பார்க்க போகிறோம். அது காலையில் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சு நிலவாசல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி கோலம் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு நிலவாசலில் தான் விளக்கேற்றிட்டேன். அடுத்ததாக உள்ளே சாமிக்கு விளக்கேற்றிட்டேன். விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைம் நல்லா விடிஞ்சிருச்சு. விடிஞ்சதுக்கப்புறம் சாமிக்கு பிரசாதம் அவுள் போட்டு இன்றைக்கி ஒரு பிரசாதம் செஞ்சுருக்கேன். அதை எடுத்துகிட்டு போய் சாமிகிட்ட வச்சிடலாம். ஃபைனலாக எங்கள் சாமி ரூம் அடுத்து பூஜைக்கு எல்லாம் எடுத்து வச்சாச்சு. வாழைப்பழம், தாமரைப்பூ, காசு, அருகம்புல் அடியில் இருக்குது. அப்புறம் அபிஷேகத்துக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். மஞ்சள், பால், பஞ்சாமிர்தம் மாதிரி ஒன்று செஞ்சுருக்கேன். அது வச்சு எல்லாமே சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும். ஃபஸ்ட்டு மஞ்சள் ஊற்றி அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கோம். சாமிக்கும் லக்ஷ்மி சாமி 2 சாமி எங்கள் வீட்டில் இருக்குது. அது 2க்குமே அபிஷேகம் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மஞ்சள் ஊற்றுறோம். இருக்கோம். மஞ்சள் ஊற்றினதுக்கப்புறம் சாமிக்கெல்லாம் பொட்டு வச்சுட்டு பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் தீபாராதனை காட்டணும். வெள்ளிக்கிழமை கோபாதா பூஜை பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றம் வரும். நாங்களும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி யூடியூப்பில் தான் வீடியோ பார்த்துட்டு செய்ய ஆரம்பித்தோம். இப்போ பரவாயில்ல. நீங்களும் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா பஞ்சாமிர்தம் அபிஷேகம் பண்ணுறோம். அது எப்படி பண்ணேன்னா வாழைப்பழம், தேன், நாட்டு சர்க்கரை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக வீட்டிலையே பஞ்சாமிர்தம் ரெடி பண்ணியாச்சு. அதே சாமிக்கு அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது பால் அபிஷேகம் பண்ண போகிறோம். பால் இது நாட்டு மாட்டுப்பால். பாக்கெட் பால் முடிஞ்ச வரைக்கும் வாங்காதீங்க. பால் மாட்டுப்பாலே வாங்கி அபிஷேகம் பண்ணுங்கள். அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் பூ வச்சுட்டு
பொட்டு வச்சுட்டு அப்புறம் தீபாதாரணை காட்டினோம். சாமியெல்லாம் கும்பிட்டு திருப்பி இதையும் நல்லா தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் 108 கோமாதா போற்றி சொல்லிவிட்டு முடிச்சிட்டோம். அவ்வளோதான் எங்கள் கோமாதா பூஜை. அதுவும் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை செஞ்சால் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க, அதனால் செஞ்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக தாமரை பூவெல்லாம் வச்சுட்டு நல்லா பூ குங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி தீபாதாரணை காட்டணும். காட்டி முடிச்சுட்டு ஃபுல்லாக நாங்கள் மந்திரம் சொல்லிவிட்டு 108 காயின் போட்டு அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் பூவும் போட்டு சொல்லி முடிச்சாச்சு. முடித்ததுக்கப்புறம் இன்னொன்று எனக்கு பெஸ்ட்டான ஒன்று இருக்குது, அதுக்கும் பூஜை போட்டுட்டு நான் எப்பயுமே மிஷினுக்கு மேலேயும் பொட்டு வைப்பேன், கீழேயும் பொட்டு வைப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் பொட்டு வைப்பேன். லாஸ்ட்டாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இதான் ஃபைனலாக வாசலை பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதனால் ஒரு ஷார்ட்டு எடுத்தேன். இதான் ஃபைனலாக சாமி கும்பிட்டு நாங்கள் எல்லா மந்திரம் சொல்லி முடிச்சிட்டோம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.